மருத்துவ மேற்படிப்பு வழக்கில் மாறுபட்ட தீர்ப்பு வழங்கப்பட்டதை அடுத்து சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஆகியோருடன் தமிழ்நாடு அரசு மருத்துவ அலுவலர் சங்க நிர்வாகிகள் ஆலோசனை நடத்தினர். சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள மருத்துவத்துறை வளாகத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக்கு பிறகு பேசிய சங்க நிர்வாகிகள், மேல்முறையீட்டு வழக்கில் சட்டப்பூர்வமாக சாதகமான தீர்ப்பு வரும் என்று நம்பிக்கை தெரிவித்தனர். இந்த தீர்ப்பை மேல்முறையீடு செய்ய மூன்றாவது நீதிபதியிடம் அடுத்து எந்தவாறு இதை எடுத்து செல்ல வேண்டும் என்று தமிழக அரசின் சார்பில் தற்போது மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களும் மதிப்பிற்குரிய சுகாதார செயலர் அவர்களுடன் கலந்து ஆலோசனை நடந்தது. அப்பீல் உடனே பண்றதுக்கான எல்லா நடவடிக்கையும் எடுத்தாச்சுன்னு அரசு தரப்புல சொல்லியிருக்காங்க. நாங்க இதற்கான தீர்வு சட்டப்பூர்வமான தீர்வு 2 நாட்களுக்குள்ள ஓரிரு நாட்களுள்ள வர வாய்ப்பு இருக்கிறதுன்னு எதிர்பார்க்கிறோம். அதை தொடர்ந்து இதை நிரந்தர சட்டமா மாத்துறதுக்கு இந்த 50 விழுக்காடு இடஒதுக்கீடு உறுதி செய்யறதுக்கு மத்திய அரசு முக்கியமா இதுல தலையிடணும். அரசு மருத்துவமனைகளை முன்னேற்றக்கூடிய கொள்கையை வகுத்து இந்திய தேசிய கொள்கை 2017 இந்த 50 விழுக்காடு இடஒதுக்கீடு கொண்டு வரதுக்கு ஒரு வரைவுரையை உண்டாக்க வேண்டும். அதை கொள்கை முடிவாக கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டில் உள்ள அரசு மருத்துவர்களோட கோரிக்கை.